பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், ஐ ஆம் பிரெஞ்சு கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படிதான் அவன் அறிமுகப்படுத்துவான். அதை தான் தர்வீஸ் சொல்றான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று நான் முழக்கத்தை முன்வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். அதை தான் நாமளும் சொல்றோம். நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதான் சொல்றோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம்தான், மொழி தான் அடையாளம். அதான் சொல்லுது உலகங்கள். இப்ப நீங்க ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்துவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள், மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் என்ன? பிரியறதுக்கு காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி, அந்த வழியே பிரிந்து சென்ற ஒரு நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரியுது? உருது ஆட்சி மொழின்னு என் மொழி என்னானதுன்னு முஜிபுர் ரஹ்மான் டாகா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தவன் கிளர்ச்சி செய்ய, உன்மொழி உருது, என் மொழி வங்கம்னு மொழி வழியே தேசிய இனங்கள், தன் தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று நாடு உருவாயிடுச்சு. இதான் அடிப்படை. உலகங்களும் இதான் வரலாறு. இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. சாதி வழியே மத வழியே இல்லை, மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். அது கேரளா, மலையாளிகளுக்கு கேரளா, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கர்நாடகா, அப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரால ஒரே மதம் தான், பெரும்பான்மை மதம் இந்து தான். அப்ப பிறகு ஏன் குஜராத் போகணும்? நீ மராட்டி, நான் குஜராத்தி, அவ்வளவுதான். அப்ப அதை தாண்டி இங்க உலகிலே முதன்மொழி, மூத்த மொழி தமிழ். அது வரலாற்றில் பல்வேறு பேர் அறிஞர்கள் நிறுவியிருக்கிறாங்க. அமெரிக்கான் மொழியியல் ஆய்வுங்கிற அலைஸ்கூலியர் கூட உலகின் மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறார். இப்ப காலப்போக்கிலே தமிழ் மொழி பாருங்க. ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுஷ்மா ஓனா என்ன சொல்றாருன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருந்து எங்களுக்கு விவசாயம், வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியிலிருந்து கலை சொற்கள், உயிர் சொற்களை, வேர்ச்சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம் என்றார். நம்ம படிக்கிறோம் மாசானுவ புக்காக்க ஒற்றைவைக்கோள் புரட்சியில் அவர் தான் நவீன விஞ்ஞானத்திலிருந்து வேளாண்மையை வளர்த்தாருன்னு. அவர் பரம்பரைக்கு வேளாண்மை எப்படி செய்யறது கற்றுக் கொடுத்தவன் நம்ம முன்னோர்கள்னு அவரே சொல்றாரு, சுஷ்மா ஓனாவே சொல்றாரு. இவங்க டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மற்ற இனங்கள் எல்லாம் அங்கு வந்து குடியேறியவர்கள்ங்கிற ஆய்வு கட்டுரையை நிறுவுகிறார்கள். நமது சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.